Thank you so much, Gokul. Thank you so much, Gokul. ஓகே அக்கா, நான் உங்களை ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்கக்கா. வெரி வெரி ஹாப்பி கனெக்டிங். எஸ். ஹாய் அக்கா. ஹாய். தெரியுறேனா நானு? கொஞ்சம் கேமரா கீழே இருக்கீங்கக்கா. ஓகே ஓகே. எஸ், சூப்பர்க்கா. எப்படி இருக்கீங்க? ஹாய். ஹாய் சரிதா, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பிக்கா. நல்லா இருக்கேன். we are so blessedக்கா இன்னைக்கு. எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. ஏன்னா எல்லா டெக்னிக்கல் ஃபால்ட்டும் ஆகாம கரெக்டா ஒரு லைவ் போறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம்க்கா. அதனாலதான் இன்னைக்கு இல்ல, ஆக்சுவலி நான் வந்து இவ்வளவு நேரம் போன்ல ஆன் பண்ணிட்டு லேப்டாப்ல நோண்டிட்டு இருந்தேன். ஐயோ, லேப்டாப் இல்லக்கா, லேப்டாப்ல ப்ராப்ளம் என்னன்னா, லாஸ்ட் டைம் 2 லைவ்ஸ்க்கு முன்னாடி மனோஜ் அவர் வந்து லேப்டாப்ல ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாரு, கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் சொன்னா, ஆனால் லேப்டாப்பில் கனெக்ட் ஆகாதுன்னா, ஸோ நீங்கள் வந்து மொபைலில் வந்துருங்கண்ணான்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் மொபைலில் ஜாயின் இப்போ அதுதான் பண்ணேன் நானு. லேப்டாப்ல ட்ரை பண்ணி கனெக்டே ஆகல, அப்படியே தூக்கி ஒரு வச்சுட்டு. ஏன்னா வந்து அதில் வந்து நீங்கள் கேமராக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், உங்களோட மைக் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ நிறைய டெக்னிக்கலாக ரொம்ப நம்ம அது உட்காந்து ஒர்க் பண்ணணும், அது ரொம்ப டைம் ஆகிடும். அதனால தான் தேங்க்யூ ஸோ மச்க்கா ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டீங்கன்னா நிறைய கேள்விலாம் வச்சுருக்கோம், கேட்கலாம். நான் நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார்ந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சாய் எப்படி இருக்காங்க? அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க அக்கா. உங்க டாட்டர் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா. தேங்க்யூ ஸோ மச். சங்கரனாவும் லைவ்ல ஜாயின் பண்ணாரு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் பரணி அண்ணாவும் லைவ்ல ஜாயின் பண்ணாரு. ஸோ அவங்களோட இடைப்பட்ட டைம்ல ஐயோ ஒன்றும் இல்லை. அது ஆக்சுவலி அவங்க வந்து எப்பயுமே பரணி அண்ணா வந்து ஆல்மோஸ்ட் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவார். எப்போ லைவ்ல வந்தாலும் இல்லைங்கம்மா என்ன பாட்டு கேட்டு மாட்டி விட்டுருவாரு எங்களை. பரணி அண்ணா வேலை. அதனால வந்து ரொம்ப ஜாலியா. ஆமா. ஆனா இல்ல, ஒரு பாட்டு சொல்லும் போதும் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். எங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு கேட்குற சாங்ஸை நம்ம கொடுக்கும்போது இன்னைக்கு அந்த லிஸ்ட்ல நானும் மாட்டிக்கிட்டேன். ஆமாக்கா, கண்டிப்பா. நீங்க பாருங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் நலமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க வியூவர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்கக்கா. எல்லாரும் உங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்க்க முடியாதா கமெண்ட்ஸ்? பார்க்க முடியுமே. உங்களுக்கு வரலையா? ஓகேக்கா ஃபைன். ஸோ வந்து வியூவர்ஸ் எல்லார்கிட்டயும் நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. அக்கா, நீங்க கையில பிடிச்சிட்டு இருக்கீங்களா மொபைல? ஆமா, கையில பிடிச்சிட்டு. ஆமா, ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன், அது ரொம்ப டில்டிங்கா இருக்கு. ஓ அப்படிங்களா? சோ நான் இப்போ எனக்கு ஃபேஸ் பண்ற மாதிரி ட்ரை ஓகேக்கா. அப்படினா நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல கம்ஃபர்ட்டபிளா இருங்க, ரொம்ப நேரம் கையில பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா. அக்கா, என்னோட இன்டர்வியூ செஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஆமா, வேண்டிக்கோங்க. அதாவது என்ன சொல்லுவாங்களா, நான் கொஸ்டின் பேப்பரே ப்ரிப்பேர் பண்ணலக்கா. இப்போ அதுதான் விஷயமே. கொஸ்டின் பேப்பர் இருந்தாலாவது காமிச்சிடுவேன், கொஸ்டின் பேப்பர் இல்லை. ஸோ அதனால தான் வந்து அதாவது ஸ்பெஷலாக மைண்டில் வச்சுருக்கேன் என்ன நான் கேட்கணும் அப்படின்னு. கவிதா அக்கா, எப்போ வந்து உங்களோட இசை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க? அதாவது சிங்கரா நீங்க எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? 96ல. ஓகே. அப்போ வந்து ஜாயின் பண்ணும்போதே நீங்க வந்து சாதக பறவைகள்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்ல, நான் அப்போ வந்து வெளியில டீம்ஸ்ல எல்லாம் பாடிட்டு இருந்தேன். அப்புறம் வெளியில ஃப்ரீலான்ஸா இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ராஜாவின் கானம்னு அவங்க கிட்ட பாடிட்டு இருந்தேன். ஒரு 6 months அந்த மாதிரி பாடிருப்பேன். அப்புறம் வந்து நான் படிச்ச ஸ்கூலுக்கு வந்து 98ல இவங்க சாதக பறவைகள் வந்து அங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு ஈவென்ட்ல. அப்போ வந்து அங்க சும்மா எங்க பிரின்சி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ், மிஸ்ஸஸ் சுப்பலட்சுமின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நான் பாடுவேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து நீ ஒரு பாட்டு பாடு இன்னைக்கு ப்ரோக்ராம்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஸோ நான் அங்க வந்து ஒரு சாங் பாடினேன், பாட்டில் இந்த கீதம் சாங் தான் பாடினேன். அப்போ பாடினப்போ அங்க அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சு என்னை வந்து ரெகுலரா ஷோஸ்க்கு வர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
அப்படி நான் ஜாயின் பண்ணது. ஸோ அண்ணன் வந்து அங்கதான் அது வந்து அது அங்க இருந்து இழுத்துட்டு போய் என்ன இங்க மாட்டி விடுங்க. பட் ஆனா இந்த பயணம் நல்லா இருந்தது. எனக்கு லைஃபே எனக்கு வந்து சாதக பறவைகள் ஆயிடுச்சு. ஆமா, அதாவது சங்கரனாவை பத்தி நான் வந்து சொல்லணும்னா, அவர் சங்கரனாவை பார்த்த உடனே அவருக்கு தெரியும், அவர் ஒரு 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 பர்சனை, ஒரு அன்னோன் பர்சனாக இருந்தாலும் அவர் எப்படி அவர் ட்ரீட் பண்ணுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்கும் போதும் வந்து சங்கரனை வந்து பயங்கர டவுன் டு எர்த் தானே. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சரிதாவோட தான் பார்த்தாரு. ஸோ பிஃபோர் மேரேஜ் நான் அவளை உங்களோட ப்ரோக்ராமுக்கு சாதக பறவைகளுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. ஹாய் சஜித் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு தான் பழக்கம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது அவரோட பணிவு, அவரோட அந்த குணாதிசயம், அது வந்து அவரோட ரொம்ப பிளஸ்டு பர்சனுக்கு அவர் சங்கரன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அங்க வந்து நான் சேரும்போது பாரதி அண்ணாவும் பாடிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பாரதி அண்ணா, அவங்க சிஸ்டர் வித்யாக்கா, பரணி அண்ணா வந்து கரெக்டா நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணி அதை சொல்லி கொடுப்பாங்க. அதனாலதான் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து ஆள் வந்து வெளியில கிடைக்க மாட்டாங்க. அதனாலதான் இப்ப நான் தப்பா வந்து இது தப்பா படிக்கீங்க மேபி சொல்லலாம். அத கரெக்ட் பண்ணி அத சொல்லி கொடுக்கிற ஆள் கண்டிப்பா நம்ம நிறைய ஸ்டேஜ்ல இம்ப்ரூவ் ஆனதுக்கு வந்து நிறைய இவங்க எல்லாம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நிறைய சிங்கர்ஸ் நீங்க இம்ப்ரூவ் ஆகி போறதுக்கு. சங்கரனை பத்தி சொல்லுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சங்கரனா, அதாவது எங்களுக்கு தெரியாத சாதக பறவைகளை பர்சனலா வந்து அவரு இந்த கமெண்ட்ஸ்ல நீங்கள் பாடுவீர்களா அப்படின்னு அதுதான் நான் ஒரு அத சொன்னேன். விஜய் பிரபு அவங்க வந்து சாதக பறவைகள்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர். அவங்க இறங்கி பாடினாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நான் எப்பயுமே வந்து சாதக பறவைகளுக்கு விஜய் பிரபு அவர் கொஞ்சம் பில்டப் பண்றாரு. ஆக்சுவலி விஜய் பிரபு அவங்க பாடுறது நீங்க கேட்டிருக்கீங்க? அக்கா ஒரு 2 வரி எனக்காக. அந்த நம்ம எப்பயுமே இதுக்கப்புறம் பாடதானே. ஆமா கண்டிப்பாக்கா. ஸோ வந்து அப்புறம் வந்து சாதக பறவைகள் நீங்க இருந்து பாட்டில், அதாவது நீங்க இத்தனை வருஷம் டிராவல் பண்ணிருக்கீங்க சாதக பறவைகள்ல, அதுல மோஸ்ட் அச்சீவ்டு அப்படின்னு சொன்னோம்னா எந்த விஷயத்த சொல்லுவேங்க்கா? அதாவது நிறைய ஷோஸ் பண்ணியிருப்பாங்க, அதுல உங்களுக்குன்னு இந்த ஷோ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம்? இல்ல, எல்லா ஷோவுமே வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆகுற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஷோ. நீங்க பாத்திருப்பீங்க நிறைய. ஏன்னா அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். யூனிக் கான்செப்ட்ஸ் தான் எடுப்பாங்க. கான்செப்ட் வந்து அதுவும் இந்த பிரதர்ஸ் இருக்காங்களே, பரணி அண்ணாவும் எங்க வீட்டுக்காரும் இருக்காங்களே, அவங்களுக்கு அப்படி பரணி அண்ணாக்கு முக்கியமா கான்செப்ட் அப்படி ஃப்ளோல வரும், அப்படி அருவி மாதிரி வரும். எனக்கு தெரியும் அக்கா. அந்த பரணி அண்ணா வந்து ஒவ்வொரு சாங்கும் மாத்தி மாத்தி செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கே அந்த ஒரு நான் ஸ்டாப்ல இருக்கும் அவங்களோட அந்த ஒரு வே ஆஃப் டெலிவரிங். அதாவது ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்கணுன்றத அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு வந்து சென்னையின் சிறந்த நம்பர் 1 ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு பேர் எடுக்குது. அந்த மாதிரி எடுக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம்க்கா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 7500 ஷோஸ்லக்கா. அதுக்கும் மேலேயே பண்ணியாச்சு. ஆமா, அதுக்கும் மேலேயே பண்ணியாச்சு. கரெக்ட். இன்னொரு கொஸ்டின் ஒண்ணுக்கா, வந்து இவரு நம்ம சங்கர் அண்ணாவோட பூர்வீகம், அதாவது அவரோட என்ன சொல்லுவாங்க பாட்டன், அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, எனக்கு அவங்க அப்பா வந்து ஹிஸ்டரி கொஞ்சம் சொல்லுங்க. உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள். கரெக்ட்டுக்கா, அதேதான். ஹிஸ்டரி கொஞ்சம் தெரியும் சொல்றேன். ஆமாக்கா. இல்லக்கா, அவர் யோசிக்கிறாரு என்ன சொல்றது புரியல. அப்ப வடிவேல் ஞாபகம் எனக்கு வந்து. அக்கா ஒரே நிமிஷம். வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் அவங்கள நான் பாட சொல்றேன். கண்டிப்பா நீங்க பாட்டு கேட்பீங்க. நீங்க ரெக்வஸ்ட் பண்ற பாட்டு அவங்க கண்டிப்பா ஒரு 2 வரியாவது பாடுவாங்க. கண்டிப்பா கவலையே படாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். அக்கா இப்ப சொல்லுங்கக்கா. அவங்க அப்பா வந்து உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள். அவங்க வந்து ஒரு பாடலாசிரியர். நிறைய பக்தி பாடல்கள் நீங்க இப்ப கேட்கிற எல்லா மோஸ்ட் ஆஃப் தி பக்தி பாடல்கள் வந்து அவர் எழுதுனதுதான். விநாயகனே வினை தீர்ப்பவனே, கணபதியே வருவாய், சுழி போட்டு, அப்புறம் நீயல்லால் தெய்வம் இல்லை, சின்னஞ்சிறு பெண் போல, இந்த மாதிரி நிறைய நிறைய சாங்ஸ் வந்து அவங்க அப்பா தான் எழுதியிருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா வந்து அவங்களோட பாடல்கள் எல்லாமே வந்து அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு.
கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதாவது இது வந்து எப்படி சொல்லலாம்க்கா? அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னா எப்படிக்கா அது? இனிமே வந்து உங்க எப்படி சொல்றது அது, இதை பாடணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கேட்கணும்னா நீங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டு யூஸ் பண்ணணும் அந்த மாதிரியா இல்ல எப்படிக்கா? அது மாதிரி கிடையாது, அப்படி கிடையாது. அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த சென்ஸ், கவர்மெண்ட் கிட்ட வந்து இப்போ அவரோட பாடல்கள் எல்லாமே சேர்ந்திருக்கு. ஓகே. இனிமே இது வந்து இதோட அவரோட பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் தான் ரைட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே ஃபைன். சோ கம்ப்ளீட்டா அதோட உரிமம் வந்து கவர்மெண்ட்டை தான் சார்ந்திருக்கு. ஓகேக்கா. அந்த மாதிரி. சோ வந்து சோ அவங்களோட வாரிசுகள்ல சங்கரும் ஒருத்தர். அவருக்கு வந்து 14 குழந்தைகள். அதுல பெரிய குடும்பம் என்ன, அதுல வந்து இவரும் ஒருத்தர். இதுல வந்து சாதக பறைகள் உங்களுக்கு தெரியும். ஆமாக்கா. எனக்கு தெரிஞ்சு அக்கா, எனக்கு தெரிஞ்சு பரணி அண்ணா அக்கா உங்க ஃபேஸ் அக்கா கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் மேலக்கா. சாரி, நான் கை எடுத்துட்டேன். நோ ப்ராப்ளம். பரணி அண்ணா, சங்கர் அண்ணா, பாரதி அண்ணா, இவங்க 3 பேர் தான் தெரியும். பாக்கி அந்த 11 பேர் யாருன்னே தெரியலையக்கா. ஏன்பா என்னப்பா இது? எனக்கு தெரியல. இங்க இருக்காங்களா இல்ல ஊர்ல? இல்ல இங்க தான் இருக்காங்க. ஓகே. மோஸ்ட் ஆஃப் தி பிரதர்ஸ் எல்லாரும் பாடுவாங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த மீடியா சம்பந்தப்பட்ட இதுல தான் இருக்காங்க எல்லாரும். ரொம்ப 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 தேங்க்ஸ்க்கா. சரி, எனக்காக இல்லக்கா, வியூவர்ஸ்க்காக, குடும்பத்துல வாழ்க்கப்பட்ட வியூவர்ஸ்க்காக ஒரு பாட்டு பாடுங்கக்கா. 3 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு. 3 பேர் அக்கா 3 பேர் சேர்ந்து பாட முடியும். பட் ஆனா உங்களுக்கு ஓகேவாக்கா? நான் ப்ளே பண்ற ட்ராக் உங்களால கேட்க முடியுமா டக்குன்னு? ஏன்னா அதுல இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நான் பேசுறது வந்து கொஞ்சம் தள்ளி கேக்குது எனக்கு. ஆமாக்கா, அதனால நீங்களே பாடுங்கக்கா. நீங்களே பாடுங்கக்கா. மெலடியிலே பாடுங்க. உங்க இஷ்டம்க்கா. எது பாடினாலும் எங்களுக்கு சந்தோஷம்க்கா. சாதக பறைகள் என்னோட ஃபர்ஸ்ட் சாங் இது. ஓகேக்கா, பாடுங்க. அந்த என்ட்ரி சாங் பாடுறேன். எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்டா அந்த சாங் எனக்கு பிடிக்கும். காணாத ஒன்றை தேடுதே காற்றே இந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே சூப்பர்க்கா. தேங்க் யூ so much அக்கா. சூப்பர்க்கா. தேங்க் யூ so much. எனக்கு கொஞ்சம் தள்ளி கேக்குறதுனால. ஆமாக்கா, இது டெக்னிக்கலா ஃபேஸ்புக்ல வந்து சம் டிலேஸ் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப நன்றிக்கா. எங்களுக்காக வியூவர்ஸ்க்காக இந்த பாட்டு பாடினது ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்புறம் வந்து நீங்க சாதக பறவைகள் ஃபேமிலில எல்லாரும் வாட்ச் பண்றாங்கப்பா. தேங்க் யூ so muchக்கா. அதுக்காக தாங்க கூப்பிட்டது. லைவ்ல வந்து நிறைய விஷயம் நீங்க வந்து ஃபேமிலியா, அதாவது சாதக பறவைகள் அதோட உங்களோட பார்ட் இதுல நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ நீங்க கவிதா சங்கர் ராமா எப்படி நம்மள வெளியில காட்டிக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு லைவ் செஷன்க்கா. அதே மாதிரி இதோ இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ இன்னும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அவரோட சங்கரண்ணாவோட வரலாறு கொஞ்சம் நம்ம சொல்லணும். அது வந்து நம்ம கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் இல்லைக்கா. அதுக்காக தான் இந்த செஷனுக்கா. அப்புறம் ஹரிஹரன் சார் ஒரு ஷோ பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கக்கா. எப்படி போச்சுக்கா அந்த ஷோ?
ஹரிஹரன் சார் அண்ட் சங்கர் மகாதேவன் சார் ரெண்டு பேரையும் வச்சு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் 2007ல நினைக்கிறேன் கிங்ஸ்டன் கான்சர்ட் ஒரு ஷோ அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அதுல. அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஷோ. நீங்க பாடுனீங்களா? அத வந்து கண்டிப்பா அதுல ஃபீமேல் சிங்கர்ஸ் வேற யாரும் கிடையாது, நம்ம சிங்கர்ஸ் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து மெயினா. சோ வந்து சங்கர் மகாதேவன் சார் அண்ட் ஹரிஹரன் சார் ரெண்டு பேர் கூடயுமே சாங் பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. ரிஹர்சல்ல அப்புறம் ஈவென்ட்ல எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட பாடுறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கூட பாடலைன்னா கூட அவங்க பாடுறத கேட்கணும், அதுவே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. ஏன்னா அதுல நம்ம நிறைய கத்துக்கலாம். ஆமா, அது வந்து அதெல்லாம் ஒரு ஒரு ஈவென்ட்டுமே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்க வந்து நம்மளுக்கு அதுக்கப்புறம் இப்போ பிளேபேக் சிங்கரா அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய ஹிண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க அவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி நான் ஃப்ராங்கா சொல்லணும்னா நான் யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டேன். ஆமா, அது எனக்கு தெரியும். ஆனா என் வேலை உண்டு, இவங்களே கூட என் வேலை உண்டு. நான் ரொம்ப பேச மாட்டேன். ஆனா எனக்கு வந்து ஹரிஹரன் சாரை விட சங்கர் மகாதேவன் சார் கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் எனக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவாரு. அப்ப வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிங்ஸ்டன் கான்சர்ட்லயே வந்து எனக்கு நல்லா பேசினாரு. அவரு பேசிட்டு அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன் பாடுனது. சோ அவரு வந்து அப்போ இந்த ஐபிஎல் மேட்ச் நடந்ததுன்னு நினைக்கிறேன் சேப்பாக் ஸ்டேடியம்ல. அப்போ வந்து ஒரு டீம் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ வந்து சங்கர் மகாதேவன் சார் அவரோட பேண்டோட வந்திருந்தாரு பாம்பேல இருந்து. டீம் பேண்ட் வந்து ஐ திங்க் கேரளால இருந்து வந்திருந்தது. நான் பேசுறது எனக்கே உங்களுக்கு கேக்குதாக்கா? ஓகே ஓகே, நான் மியூட் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம். இப்போ கண்டினியூ பண்ணுங்க. அது வந்து டீம் வந்து கேரளால இருந்து வந்திருந்தாங்க நினைக்கிறேன். சங்கர் சார் வந்து இங்க அவர் வந்தாரு இங்க பாடுறதுக்கு. அவரோட டூயட் சாங்ஸ் எல்லாம் பாடுறதுக்கு என்ன கூப்பிட்டிருந்தாங்க தனியா. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவரு அந்த ஒரு ஷோ, நான் அதுக்கு முன்னாடி கிங்ஸ்டன் கான்சர்ட் மட்டும் தான் பாடிருக்கேன். அது வந்து அதை பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சு போய் அவரோட ஷோல எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். சங்கர் சாரோட கான்சர்ட்ல நீங்க பாடுனீங்களாக்கா? சங்கர் மகாதேவன் சார் அவரோட ஓகே கான்சர்ட். சூப்பர்க்கா. அதோட ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன். நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம பாடும்போது கூட என்கரேஜ் பண்ற மாதிரி சில இதெல்லாம் சொல்லும். அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது நமக்கு அதாவது கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். அவர் கூட பாடினாலே சொல்லிட்டு ஆலாப்லாம் பண்ணுவாரு. அது நிறைய வரும், கொஞ்சம் டென்ஷன் ஆகும். என்னடா பாட்டுல இல்லாதெல்லாம் பாடுறாங்க. அது என்னன்னா ஒழுங்கா பாடினா போதும். இல்ல எப்ப அந்த ஆளாவன வரோனே தெரியாதுக்கா. அதான் ஒரு விஷயம். ஆமா, அது அவங்க நினைக்கிற டைம்ல அந்த இடத்துல எப்படி அவங்க மேட்ச் பண்ணுமோ பண்ணிடுவாங்க. ஒரே நிமிஷம்க்கா. பிரியா ஹேமேஷ் அக்காவும் ஜாயின் பண்ணிருக்காங்க, இந்த லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ சூப்பர். பிளேபேக் சிங்கர் பிரியா ஹேமேஷ், ரிங்கரிங்காக்காக நேஷனல் அவார்டு வாங்கின பிரியா ஹேமேஷ் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் அக்கா, இந்த லைவ் செஷனை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ரமேஷ் அவர்களும் ரொம்ப அருமை இந்த ஒரு செஷன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ரமேஷ். தேங்க்யூ. அண்ட் ஆனந்த் வந்து இந்த தம்பிக்காக இன்னொரு பாட்டு பாடலாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. தம்பிக்காக பாடலாமே? ஆமாங்க. என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சா நான் பாடுறேன். அக்கா உங்க ஃபேவரட் சாங் ஒரு பி சுசீலா அம்மா சாங் ஏதாவது பாடுங்கக்கா. நிறைய பாட்டு இருக்கு, ஆனா ஒழுங்கா வருமா? நாளை இந்த வேலை ஓகேயா? நான் எப்படி நினைச்சேன், அத நான் நினைச்சேன் மனசுல, சொல்லாமா வேண்டாமான்னு. கரெக்ட்டா. ஓகே சார், பாடலாமா? பாடலாம்க்கா, பாடுங்க. நான் பாட போறேன். சஜித் ஏன் தண்ணி குடிக்கிறாரு? அதுதான் தெரியல, எனக்கும் தெரியல. இல்ல அவரு என்ன கேக்குறதுன்னு யோசிச்சு கேள்வி கேக்குறாரு, அதுலயே பாதி டயர்ட் ஆயிடுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே. பால் போலவே
என் தனிமை கண்டு நின்று போயிடு என் தனிமை கண்டு நின்று போயிடு வண்ணவெளியின் வாசலில் தேவன் தோன்றினார் எண்ணம் என்னும் வண்ணவெளியின் வாசலில் தேவன் தோன்றினார் எண்ணம் என்னும் மேடையில் பொன்மாலை சூடினார் கண்ணி அழகை பாடவோ அவன் கவிஞனாகினான் கண்ணி அழகை பாடவோ அவன் கவிஞனாகினான் பெண்மணி உன் வெண்மை கண்டு நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வாடியா இன்று தலைவன் இல்லை சென்று வாடியா தின்றலை என் தனிமை கண்டு நின்று போயிடு தின்றலை என் தனிமை கண்டு நின்று போயிடு சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அக்கா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நான் பேசுறது ஒரு உங்களுக்கு ஹெட்போன்ஸ் எடுத்துட்டு பாடுனா ஆக்சுவலி கொஞ்சம் கரெக்ட்டா பாட முடியும் ஓகே இல்லக்கா ஆக்சுவலா ரெண்டுமே வந்து கண்டென்சர் மைக்கா நாங்க நீங்க பாடுறத வந்து நாங்க ஒரு குட்டி ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டுட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் உங்களுக்கு கேட்கும் ஸோ அதனால எங்களோட மைக்கோட லெவல்ஸ் ரொம்ப கம்மி பண்ணி வச்சிருக்கிறேன் தேங்க்யூ ரமேஷ் அவர்களே அப்புறம் ஆனந்த் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை வந்து நிஷா அறிவு தேங்க்யூ so much தேங்க்யூ ஆக்சுவலா நிஷா அவங்க வந்து அவங்களோட சன் வந்து லாஸ்ட் வீக் வந்து 2 பேரும் சேர்ந்து கொரோனா பற்றி ஒரு விழிப்புணர்வு பாடல் பண்ணாங்க அவங்க ரெண்டு சன்ஸும் அதாவது உன்ன நினைச்சு பாட்டு இருக்குல்லக்கா நீங்க சொன்னீங்களே அதுவா ஆமாக்கா அந்த கரோனா சாங் தான் அது அவங்களோட சன்ஸ் தான் 2 பேருமே 2 சிங்க குட்டிங்க அது அவங்களோட பசங்க தான் அதுல ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கூல்ல விஓசி வித்யாலயா ஸ்கூல்ல வந்து இனிய குரல் தேடல்னு சொல்லிட்டு சீசன் 2ல வந்து ஜூனியர் லெவல்ல வந்து 3rd பிளேஸ் வாங்கினாரு அவங்களோட ரெண்டாவது சன் ஃபர்ஸ்ட் சன் வந்து ஜெயா டிவி ஸ்டார் சிங்கர்ல இப்போ நடந்துட்டு இருக்க சீசன்ல வந்து கண்டஸ்டண்டா இருந்து 2 ரவுண்ட் பாடி அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாரு ஸோ நம்ம இந்த ஒரு செஷனை வந்து இந்த மாதிரி வளரும் கலைஞர்களை ஊக்குவிக்கணும் இல்லக்கா நம்ம வளரணும் போது நம்ம கூட சேர்ந்து இருக்கிறவங்களும் வளரணும்ல அதனால இப்ப வந்து சங்கர் அண்ணாவை பத்தி ஒரு கொஸ்டின் சங்கர் அண்ணா வந்து நல்லா பாடுவார்லக்கா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நீங்க நான் என்ன பாடி கேட்டது இல்ல சங்கர் அண்ணா பாடுவார்லக்கா அவரு சிங்கரா பிடிக்குமா இல்ல மியூசிக் டைரக்டரா பிடிக்குமாக்கா மியூசிக் டைரக்டரா பிடிக்கும் சூப்பர்க்கா ஸ்போர்ட்டிவ் ஆன்சர்க்கா ரொம்ப டக்குன்னு சொல்லிட்டீங்க இல்ல அவரு நல்ல அவரோட கம்போசிஷன்லாம் நல்லா இருக்கும் நல்ல மெலடி அவருக்கு நல்லா வரும் அவரோட கம்போசிஷன் இன்னொருத்தரோட கமெண்ட் படிச்சீங்களாக்கா பால் நிலவு பூமியிலே இறங்கி வந்து பாடுவது போல் உள்ளது சகோதரியே ஓ தேங்க்யூ சோ மச் நான் பார்க்கல एक्चुअली ரமேஷ் அவர்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அவரோட கமெண்ட் தான் போயிட்டு இருக்கு அவர் தான் கமெண்ட் பண்றாரு பட் ஆனா அவரோட கமெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு அன்னோன் யூசர் வந்து அவரோட என்ன சொல்றது சொல்லுவாங்கல்லக்கா இந்த ஃபேக் இமெயில் ஐடிலாம் வாங்கி நம்மளோட பணத்தை எடுப்பாங்கன்னு ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் வந்து நம்மளோட இதுல வந்து இது பண்ணிட்டாரு ஸோ அதனால தான் அந்த கமெண்ட்ஸ் வரல ஸோ பேன் பண்ணிட்டேங்க தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் வந்து எஸ்பிபி சாரோட பாடி இருக்கீங்களாக்கா நிறைய படிக்கிறேன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிக்கா
அவரும் அதே மாதிரி தான். அவரும் ஒரு லெஜெண்டரி சிங்கர் தானே. நான் சொல்லத்தான் தெரியணும்னு கிடையாது. இல்ல அதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கும். நான் அவரோட இந்த சாங் பாடினேன், அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு. அவரோட சேர்ந்து பாடும்போது அவர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணாரு. அந்த மாதிரி எதனா ஒரு கோல்டன் மூமெண்ட் அந்த மாதிரி இருக்கும்லக்கா? அப்ரிசியேஷன் எங்க நிறைய பாடி இருப்போம் அவரோட. அக்கா தரணி என்ன கமெண்ட், அவர் எதுக்கு தெரியுமா? தரணி என்ன கமெண்ட்க்கா? நான் மாட்டுவேன். கண்டிப்பா கண்டிப்பா தரணி அண்ணா உங்களுக்காக கண்டிப்பா அந்த பாட்டு பாடுவேன். கேக்குறாரு. ஆமா, அவன் பத்தி வச்ச மல்லிகை மூட்டை. அக்கா இல்லக்கா, அவரோட ஸ்மைலி வந்து அழகா இருக்கு. அந்த பாட்டுல ஒரு விஷயம் இருக்கு. அப்படியா? அதனால அவரு என்ன மாட்டி விட பாக்குறாரு. பரவாயில்ல தரணி அண்ணா, நாங்க பாடுவோம், நாங்க கண்டிப்பா பாடுவோம். இல்ல அவங்க பாடுவாங்க, கண்டிப்பா அவங்க பாடுவாங்க. அதுதான் சொல்றேன், நாங்க பாடுவோம். அக்கா சொல்லுங்கக்கா. அவரு வீட்டுக்கு போயிருக்காரு. ஆமா சொல்லுங்கக்கா. பாலு சார் வந்து பாடினதை விட அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல மஸ்கட்ல ஷோ பண்ணிருந்தோம், போயிருந்தோம். அங்க வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல என்ன வந்து நான் ஒரு சாங் வரேன், ஏதோ ஏதோ சாங் பாடுறதுக்காக. அப்ப வந்துட்டு அவர் ஆடியன்ஸ் கிட்ட வந்து இவங்க யார் தெரியுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இவரு சங்கரோட வைஃப்ன்றத வந்து சொல்றதுக்காக நீங்க சொல்லுங்க, நீங்க யாரு சொல்லுங்க அப்படின்னு என்ன கேட்டாரு. நான் சொன்னேன், நான் இங்க இருக்கிற ஒருத்தரோட சொந்தக்காரங்க அந்த மாதிரி ஏதோ சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நான் வந்து இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க தான், எல்லாருமே என்னோட பிரதர்ஸ், ஐ மீன் ஆர்கெஸ்ட்ரா பீப்புள் எல்லாருமே என்னோட பிரதர்ஸ் தான் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து அதெல்லாம் கிடையாது, நீங்க வந்து சங்கருக்கு நீங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அவரோட வைஃப் நான். அப்போ வந்து இவங்க வந்து சைஸ், அப்போ நான் வந்து ரொம்ப ஃபேட்டா இருப்பேன். நீங்க சரிதா பாத்திருப்பாங்க. நான் பாத்திருக்கேன். கல்யாணத்துல மறக்க முடியாத மொமெண்ட் அது. நீங்க கல்யாணத்துல மறக்க முடியாத மொமெண்ட் அது, ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் அது. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. காலையில அந்த போட்டோ பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமான பறவைகள்னு தெரியும். பட் ஆனா சங்கர் இவங்க தான் அவங்க வைஃப் கவிதா அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா சரிதாக்கு தெரியும். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்ப நான் தான் சொன்னேன் அவங்க தான் அவங்க வைஃப் அப்படின்னு சொல்லி சந்தோஷமான ஒரு மொமெண்ட்க்கு அதெல்லாம் மறக்கவே முடியாது. சொல்லுங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன் சார், வந்து நான் ஃபேட்டா இருப்பேன். அப்போ வந்துட்டு இவங்க வந்து என்னோட நல்ல சைஸ்ல இவங்க தான் எனக்கு நல்லா ஈக்குவலா இருக்காங்க ஸ்டேஜ்ல பேலன்ஸ் பண்றது. ஹைட் தான் கொஞ்சம் கம்மி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் முடிஞ்சிட்டு பாலு சார் அந்த இது முடிஞ்சிட்டு நாங்க உள்ள பாடிட்டு போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து கூப்பிட்டு சொன்னாரு, அது மாதிரி வந்து என்ன, நான் கேட்ட உடனே நீ வந்து சங்கரோட ஒய்ஃப் அந்த மாதிரி நீ வந்து உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காம ஆர்கெஸ்ட்ரா பீப்புள வந்து உன்னோட பிரதர்ஸ் அந்த மாதிரி நீ சொன்னது வந்து ரொம்ப நல்ல விஷயமா, நீ அப்படியே அது வந்து அப்படியே நீ மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த மாதிரி ஒரு பர்சனலா ஒரு அட்வைஸா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அவர் சொல்லுவாரு, நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் தான் சொன்னேன், நான் யார்கிட்ட ரொம்ப பேச மாட்டேன். எந்த சிங்கர்ஸ், எந்த செலிபிரிட்டி சிங்கர்ஸ் நான் என்னோட வேலையோட தான் நான் இருப்பேன். நான் போய் அவங்களோட உட்காந்து பேசுறது, இன்டராக்ட் பண்ணது, செல்ஃபி எடுக்க ஆமா. அதனால அவர் வந்து அவர் கூப்பிட்டு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பிக்கா. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க பாலு சாரோடையும் பாடிருக்கீங்க, மனோ சாரோடையும் பாடிருக்கீங்க. அதாவது பாட்டுல நாங்க அதை ஆடியோவா கேட்கும் போது இது பாலு சார் பாடினதா மனோ சார் பாடினதுனால ஒரு டவுட் வரும், கரெக்டுங்களா? இப்போ நீங்க லைவ்ல அவங்க ரெண்டு பேரோடையும் பாடிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் இருந்ததுக்கா? பாலு சார் மனோ சார் இவங்களோட இல்ல வாய்ஸ் டிஃபரன்ஸ் அது கம்ப்ளீட்டா வேற மாதிரி தான் இருக்கும். இல்ல அப்படி வாய்ஸ்க்கு வந்து நீங்க மேபி மனோ சாரோட ஏர்லியர் ஸ்டேஜ்ல வேணும்னா ஒரு சிமிலாரிட்டி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அவரு வேற இவரு வேற. கம்ப்ளீட்டா நமக்கு அது ஸ்டேஜ்ல பாடும்போதும் ஒன்றும் தெரியாது. மனோ சார் வந்து பாலு சாரோட பாட்டு பாடினா கூட அது மனோ சாரோட ஸ்டைல தான்.
பாலு சார் இமிடேட் பண்ணி பாடுற மாதிரி எனக்கு இது வரைக்கும் தோணினது கிடையாது. ஓகே. சோ அந்த வாய்ஸ் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகே. எனக்கு தெரியல. மனோஜ் சாரோட வாய்ஸ் மனோஜ் சார் தான். பாலு சாரோட ஓகேக்கா. அடுத்ததா இவர மாதிரியே பாடுறாரு அப்படிலாம் எனக்கு தோணல. தேங்க்யூ சோ மச் அக்கா. அடுத்ததா ஒரு நேயர் விருப்பம் பிரத்திகா பிரபாகர் அப்படின்னு சொல்லிட்டு தோழி ஒருத்தவங்களோட. என்னோட நாத்தனார். சரி அக்கா. ஃபர்ஸ்ட் இல்ல பரணி அண்ணாவோட விருப்பம் பாடுங்க. ஆமா பரணி கோச்சிக்க மாட்டாரு. அத நீ ஒழுங்கா பாடுனியா அப்படின்னு ஆன்சர் கேட். பரணி என்னதா? ஐயோ ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க பாட்டு. பாடறியே படிப்பறியே வேணுமா? பரணி என்ன ஸ்டேஜ்ல நின்னாலும் டென்ஷன் தான், இந்த மாதிரி கமெண்ட்ல வந்தாலும் டென்ஷன். பசங்க எல்லாம் சொல்லுவாங்க கீபோர்ட் பிளேயர்ஸ் தான் 1000 பேர் 1,00,000 பேர் இருந்தா கூட வாசிச்சிடலாம். ஏன்னா பரணி நம்ம நடுக்கும் அந்த மாதிரி. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு. பேசி பேசி ஆசையா ஞானவே மானம் பேர சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே. ஆத்துக்குள்ள நேத்து பரணி அண்ணா அங்க இருந்து எதனா பாக்குறாரா யோசிச்சுட்டு இருக்கேன். பரணி அண்ணா எங்க இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணா அவங்களை இப்படி பயமுறுத்தி வச்சிருக்கீங்கன்னா பாருங்க பரணி அண்ணா ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி பாருங்க வீட்டுல கூட பயப்படுறாங்க. பாருங்க ஒரு லைவ்ல ஒரு பாட்டு பாடுறது கூட அவங்க அந்த சாங் அந்த இடம் வந்தாலே டென்ஷன் ஆயிடுது எனக்கு. நான் ஒழுங்கா பாடிட்டு இருக்கேன். அப்ப ஸ்டேஜ்ல இல்ல ஸ்டேஜ்ல அந்த பாட்டு பாடும்போது பரணி சுத்தி அங்கனா இருக்காரா அப்படின்னு பாத்துட்டு தான் பாடணும். எனக்கு சிரிப்பு வரும். எனக்கு இந்த மாதிரி இது பண்ணா எனக்கு சிரிப்பு வந்துரும். இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு இடத்துல தான் நடந்திருக்கும். என்ன இதானா இந்த சாங் எங்க பாடினாலும் அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம். அது ஆப்வியஸ்லி நான் சிரிப்பு வர என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சிரிச்சிட்டே வர பாடுவேன். இல்ல எனக்கு நான் அதாவது இப்பதான் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ஹாப்பியான மொமெண்ட்லாம் கிடைக்கும்லக்கா. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்தது உங்க நாத்தனார் விரும்பி கேட்ட பாட்டும் பாடிடுங்கக்கா. நாதமேஞ்சி ஒரு 2 வரிகள். தானம் தந்த தானம் தந்த தானம் தந்த தானம் பந்தம் ராகபந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் போலையில் வேறென்ன சேரி தேவனே நான் உந்தன் ஆதி இந்த பந்தம் ராகபந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நாடும் என் ஜீவனே வாவா என் தேவனே உந்தன் பாடும் நேரம் பாடை பாடோருகே மாயானதே நாடும் என் ஜீவனே. சரணம் பாடலாமா? உங்க விருப்பம்க்கா. நீங்க பாடுங்க. நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே கண்களில் மௌனமோ கோயில் தீபமே ராகங்கள் பாடிவா பன்னீர் மேகமே
நேரம் பாறை பாலூருதேயோ பூவும் மாளானதே நாடும் என் ஜீவனே. சூப்பர் அக்கா. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க் யூ so much அக்கா. தேங்க் யூ so much. அது உங்க நாத்தனாருக்காக அந்த பாட்டு விரும்பி கேட்ட பாட்டு. அவர் அந்த விஜய் பிரபு சொல்லிட்டு அக்கா பாடறியே படிப்பறியே பாட்டு முடியுமாக்கா? நிஷா அவங்களோட விருப்பமும் அதுதான், 2 பேரோட விருப்பம். பாடறியே படிப்பறியே விஜய் பிரபு அவருடைய பாட்டு. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் நான் அறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகை நான் அறியே பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் நான் அறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகை நான் அறியே எட்டுல எழுதவில்லை எழுதி வச்ச பழக்கம் இல்லை இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை பாடறியே படிப்பறியே சூப்பர் தான். தேங்க்யூ வந்து அப்படியே தேன்மழை பொழிவல் போல் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா தேங்க்யூ நிஷா. தேங்க்யூ விஜய் பிரபு அவருக்கும் சேர்த்து தான் இந்த பாட்டு டெடிகேட் பண்ணோம்க்கா. அடுத்ததா ஒரு கொஸ்டின்க்கா. இப்போ 18 hours நான் ஸ்டாப் விஸ்லிங் வேர்ல்ட் ரெக்கார்ட், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. அவங்க பேர் வந்து ஸ்வேதா, விஸ்லர். நம்ம டீம்ல வந்து விசில் பண்ணிட்டு இருந்தாங்க. 11th ஸ்டாண்டர்ட் ரொம்ப படிக்கும் போது இங்க ஜாயின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த விஸ்லிங் டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம டீம்ல நிறைய சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து நம்ம ட்ரம்மர், அந்த பையன் பேர் எனக்கு தெரியல, அவரும் வந்து ஒரு ரெக்கார்டு ஒண்ணு பண்ணாரு. ஒரு டீம் வந்து அப்போ நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணினோம் அந்த பையனோட ரெக்கார்டுக்கு. அப்போ வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஒரு சின்ன இது தோணுச்சு, ஸ்வேதாவை வச்சு ஏன் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இம்மீடியட்டா அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டாரு, நம்மளும் எங்க ஸ்வேதா வந்து ரெக்கார்டு அது வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, இல்ல அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு, எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அவ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து 16 hours மூவ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்டினியூஸா. அது கூட இந்தியால கிடையாது, ஏதோ விஸ்லிங்ல.
அப்போ வந்து அவளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து ஆனா பயங்கரமான ஒர்க் பண்ணாரு வீட்டுக்காரர். அவருக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. ஆமா, காமராஜர் ஹால்ல வந்து அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் இதுக்கு வந்து இவ்வளவு தூரம் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்கன்னு. நான் ஸ்டாப் வந்து காலையில 6 o'clock ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். 6 o'clock ஆரம்பிச்சு நைட் 10 o'clock நம்ம முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். 18 hours கண்டினியூஸா. ஸோ அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா அவ்வளோ ஒர்க் பண்ணாரு அவரு. எல்லாருமே பரணியன்னால இருந்து எங்க ஃபேமிலி கம்ப்ளீட்டா இதுக்கு ஒர்க் பண்ணாங்க. ஆர்கெஸ்ட்ரா பீப்புள் அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவளுக்கு வந்து ஸ்வேதாவுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல அவளோட கெரியர்ல அடுத்த இதுக்கு போறதுக்கு வந்து ஒரு பெரிய இதுவா. ஆனா ஸ்வேதா வந்து பிளஸ்ட் பாக்க போனா ஏன் அப்படின்னா இல்ல அவங்க இல்லக்கா அது ஓகே. இப்போ வந்து உனக்கு திறமை இருக்கலாம், ஆனா அந்த திறமைய வெளிப்படுத்துறதுக்கும் ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு உங்களோட ஹெல்ப் உங்க ஹெல்ப்பும் இருந்திருக்கு, உதவி இல்ல யாராவது ஒருத்தவங்க உங்களுக்காக ஒருத்தவங்க வந்தாதான். இல்லக்கா அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா யாரும் சரி நான் செய்யறேன்னு யாரும் அவ்வளவு சீக்கிரம் இறங்குவாங்களான்னு தெரியாது. செய்வாங்க, ஆனா ரொம்ப பெருசா இருக்குமான்றது நம்மளுக்கு தெரியாது. ஓரளவுக்கு செய்வாங்க. ஆனா இப்போ சங்கர் அண்ணன் வந்து அவரு எடுத்த அந்த ஸ்டெப்ப அவருக்காக மியூசிஷியன் நம்ம ஆர்கெஸ்ட்ரா ஆளுங்க இப்ப அவருக்காகவே எல்லாரும் செஞ்சாங்க. ஆனா அவரு செஞ்சது ஸ்வேதாக்காக. சோ அதுதான் அவளுக்காக அவரு ஸ்டார்ட் பண்ணது. அடுத்தடுத்து அவருக்காக எல்லாருமே இதுல ஒண்ணு கூடுனால தானே அது ஒரு பெரிய நடந்தது. கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு டீம் வொர்க். பட் இனிஷியல் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது அவர்தான். அதுதான் அந்த ஒரு ஒத்துழைப்பு அவளுக்கு மீன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதுனால தான் அவங்கள பிளஸ்ட்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா அது வந்து நம்ம சாதக பறவைகளுக்கு வரவங்க எல்லாருமே பிளஸ்ட் தான். அது நான் வந்து நம்ம டீம் அப்படிங்கறதுனால நான் சொல்லல. இங்க வரவங்க நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க பாடின நிறைய பேர் இப்போ வந்து பிளேபேக்ல இருக்காங்க. ஒரு பெரிய என்ன சொல்றது ஏணிதான் சாதக பறவைகள் அப்படிங்க. அது ரொம்ப பெருமையாவே நாங்க வந்து சொல்லிக்குவோம். இங்க வந்தவங்க யாரும் சோட போனது கிடையாது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே அவங்களோட யாழினி, ஆமா யாழினி, வேல்முருகன், ஆமா வெள்ளிராஜ், மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சோ இது வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சாதக பறவைகள் வந்து தானும் வளர்ந்து மற்றவங்களையும் வளர வைக்கணும். அதுல வந்து சாதக பறவைகளோட பங்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. மெயினா சங்கர் அண்ணாவோட பங்கு அண்ட் தரணி அண்ணா, அனைத்து பரணி அண்ணாவும் சரி. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பயங்கர இருக்கோ. அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. கரெக்ட் அக்கா. இன்னொரு ரெண்டு பேருமே சரி, பரணி அண்ணாவும் சரி சங்கர். நான் பிரேம் அண்ணா கிட்டாரிஸ்ட் பிரேம் அண்ணா ஒரு பாட்டு கேட்டிருக்காரு, என்னுள்ள. ஏன்னா இப்போ வந்து இந்த ஒரு கொரோனானால அக்கா ஒரே நிமிஷம், இந்த கொரோனானால எல்லாருமே ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் வீட்லயே உட்காந்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஒரு செஷன்னால மக்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துறோம். அதுல அது வந்து நீங்க வந்து ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் கப்பிள்ஸா, மியூசிக்கல் கப்பிள்ஸ். வார வாரம் எல்லாரும் நல்லா வந்து ஆனா இந்த ஒரு ஐடியாக்கா, கவிதாக்காவை இந்த இன்டர்வியூக்கு கூப்பிடணும்னு ஐடியா கொடுத்தது என்னுடைய மனைவி சரிதா. ஓ thank you. ஏன்னா நான் யோசிச்சேன், ரொம்ப ஆசை. அவங்கள வேணா கேட்டு பாருங்க, ஒரு வார்த்தை கேளுங்க, விருப்பப்பட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் கேட்க சொன்னேன். நீங்க அது மாதிரியே கொஞ்சம் எனக்கு வந்து எனக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு லைவ்ல வர்றது அது மாதிரி எல்லாம் எனக்கு பெரிய அதுக்கு முயற்சியும் பண்ணது கிடையாது. எனக்கு இல்ல என்ன இருக்கு, நீங்க கேட்டீங்கன்னா சரி ஓகே, எனக்கும் சரி நீங்க நமக்கு க்ளோஸ். நீங்க எனக்கு இந்த உங்களுக்கு வந்து இந்த ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கொடுத்தது வந்து சங்கர் அண்ணாக்கு நான் இந்த லைவ் செஷன்ல அவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா வந்து அண்ணன் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது தம்பி பண்ணுங்க தம்பி, நம்பி பிரச்சனையே இல்ல, என்னைக்குமே வந்து நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எனக்கும் பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஆமா சீரியஸா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அவங்க வந்துருவாங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். கேட்ட உடனே அவரு எங்களுக்கு அந்த பெர்மிஷன் எங்களுக்கு கொடுத்தாரு, உங்களுக்கும் கொடுத்துட்டாரு.
சந்தோஷமா இருந்தது. அது வந்து ஆஸ் அ ஒய்ஃபா நான் வந்து உண்மையிலே நான் ரொம்ப பிளெஸ்ட் ஆக்சுவலி. அவரு வந்து ஒரு ஹஸ்பண்டா எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் உண்மையிலே ரொம்ப பிளெஸ்ட். அக்கா ஒரு விஷயம், அந்த ஃபேமிலி. சரி பேசுங்க பேசுங்க, நீங்க பேசி முடிங்க. இல்ல நீங்க சொல்லுங்க பரவாயில்ல. இல்ல சங்கர் அண்ணனுக்கு கோவம் வருமா? அவ்வளவு சீக்கிரம் வராது, ஆனா வந்தா நாங்க எங்கேயாவது ஒளிஞ்சுப்போம். இல்ல அதுதான் எனக்கு ஒரு டவுட்டுக்கா, ரொம்ப நாள் வாங்க முடியாது. நீ யாரு நான் யாருன்ற மாதிரி அப்படியே தள்ளி அந்த மாதிரி கோவம் வரும். எப்போ வரும், எப்படி வரும், என்ன சொல்லுவாரு அதெல்லாம் தெரியாது. ஆனா பட் அந்த கோவம் வரும்போது கூட அந்த அந்த டைம் கோவப்படுறதுதான். அதுக்கப்புறம் வந்து இப்படி பேசிட்டீங்கப்பா நீங்க அப்படின்னு சொன்னா கூட நான் எங்க ஒரு பேசினேன் அப்படிதான் கேட்பாரு. மறந்துடுவாரு கம்ப்ளீட்டா அத. அதனால எனக்குதான் அம்னீஷியாவோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அக்கா அகைன் பேக் டு ஃபார்ம் கா. என்னுள்ளே இந்த பாட்டு வந்து பிரேம் அண்ணாக்கும் அப்புறம் வந்து சிதம்பரம் அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருத்தரோட விருப்பமும் என்னுள்ளே. ஓகே. மிக்ஸ் இல்ல ஆக்சுவலி. ஓகே. என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், நான் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற, ஏதோ முகம். என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். சரணம் லிரிக்ஸ் ஆக்சுவலி மறந்துட்டேன். பரவாயில்லக்கா, 2 வரி அட்டம் பண்ணதே ரொம்ப சந்தோஷம்க்கா. நம்ம ரசிகர் விருப்பத்துக்கு எப்பயுமே வந்து நம்மளுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. அக்கா பரவாயில்லக்கா, டேக் எடுத்துக்க மறந்துட்டேன். பாக்க போனா நீங்க பாடுனது கரெக்ட்டுக்கா. ஏன்னா அவங்களும் என்னுள்ளே மட்டும் தானே கேட்டாங்க. கேட்கல எந்த என்னுள்ளேன்னு சொல்லல. இல்ல அவங்க கேட்டதும் 2 வரி தானே. சாரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாடினேன். சாரி. அப்புறம் வந்து ஆக்சுவலி இதெல்லாம் சும்மா நம்ம வீட்ல பாடிட்டே இருப்போம், இங்க தேவைன்னும் போது மறந்து வராது. அது அப்படிதான். அக்கா இப்போ வந்து as a சீனியர் மியூசிஷியன், நீங்க சீனியர் மியூசிஷியனா அப்கமிங் சிங்கர்ஸ் இல்லக்கா சிங்கிங்ல தான்க்கா சீனியர். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 12 வருஷம் தான்க்கா எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்பா அதெல்லாம் ஒரு பண்ணி அதெல்லாம் சொல்லாதப்பா. அவங்க கொஞ்சம் அதிகம். அந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப வருஷமா பாடிட்டு இருக்கீங்க. ஸோ அப்கமிங், அதாவது இப்போ பாடணும் ஆசைப்படுறாங்க, இல்ல எனக்கு நான் ஒரு அளவுக்கு பாடுவேன் அப்படின்றவங்களுக்கு உங்க சார்பா ஒரு அட்வைஸ் என்ன? பாட்டை ஃபர்ஸ்ட் கேட்கணும் முதல்ல. இப்போ நம்ம பீரியட்னு சொல்லலாமான்னு தெரியல, நான் பாட வந்த பீரியட்லாம் நம்ம வந்து சாங்ஸ் வந்து எழுதுவோம். ஆமா, கேட்டு எழுதுவோம். ஆமா சாங்ஸ். நான் இது வந்து ஸ்டேஜ் சிங்கர்ஸ்க்கு சொல்றேன். கரெக்ட். கேட்டு எழுதுவோம். அப்போ கேட்கறது லிரிக்ஸ்க்காக அந்த சாங்கை வந்து ஒரு 10 தரம் கேட்போம். அது கேட்கும்போது நமக்கு ஒரு வாட்டி கேட்கும் போதும் மிஸ் ஆன சங்கதி பிரிகாஸ் எல்லாமே வந்து நமக்கு விடும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்காதது செகண்ட் டைம் நமக்கு காதுல விடும். இதெல்லாம் இருக்கு போல இருக்கு, நம்ம அப்பவே நோட் பண்ணிப்போம். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது இதாகும். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த லிரிக்ஸ் எழுதி பாடுறது வந்து ஒரு பிராக்டிஸ். அது எழுதும் போதும் நமக்கு மெமரைஸ் ஆகும். அந்த எழுதுறதுக்காக நம்ம வந்து நிறைய வாட்டி கேட்கறது, அதுவும் நமக்கு மெமரைஸ் ஆகும். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. எல்லாம் டேப் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிடுறாங்க. அது லிரிக்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்றத கூட பாக்குறது கிடையாது, செக் பண்றது கிடையாது, ஆர்டர் பாக்குறது கிடையாது. ஒரு வாட்டி வருமா 2 வாட்டி வருமா, பிஜிஎம் முடிஞ்சு எங்க ஆரம்பிக்கணும், அதெல்லாம் எதுவுமே நோட் பண்ற, எது மேல் போர்ஷன் எது ஃபீமேல் போர்ஷன்றது கூட தெரியாம எல்லாம் நிறைய அப்படி இருக்காங்க. அதெல்லாம் இருக்க கூடாது. நம்ம வந்து நம்ம அந்த தொழிலுக்கு ஓரளவு நம்ம டெடிகேட்டடா இருக்கணும். கண்டிப்பாக்கா.
இதெல்லாம் வந்து சிங்கர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா இருக்க வேண்டிய குவாலிட்டி. பாடுறதுக்கு வந்து அவங்க நிறைய கேட்கணும் முதல்ல. நான் அதுதான் அட்வைஸ் பண்ணுவேன் எல்லாரையும். வந்து முதல்ல நான் என்கிட்ட யாராவது கேட்டா கூட நான் இதுதான் சொல்றேன், முதல்ல பாட்டை நல்லா கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 டைம்ஸ் பாட்டை கேளுங்க, அதுக்கப்புறமா அதை பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா அதை பாடுங்க. அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி சில சமயம் நமக்கு சரியா வர மாட்டேங்குது, சில சங்கதிகள்லாம் வர மாட்டேங்குது. அப்போ கேட்டோம் அப்படியே பாடணும், இன்ஸ்டன்டா எல்லாமே பண்ணணும், எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அது குவாலிட்டி இருக்காது. அது வந்து நல்ல பாட்டு கேட்கணும், அதுக்கப்புறம் தான் பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு நமக்கு வருது, நம்ம கான்பிடென்ட்டா நம்மளால பாட முடியும்னு தெரிஞ்சா மட்டும்தான் அட்டெம்ட் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட தாழ்மையான கருத்து. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். அப்பா கரெக்டான கருத்துக்கா. இதை வந்து நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட்னு சொல்லி சிவான்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எஸ் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட விருப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ சிவா, மேகமே மேகம் அந்த சாங் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஓகேவாக்கா? அந்த சாங் எனக்கு அது அவ்வளோ பிராக்டிஸ் இல்ல. அவ்வளோ இல்ல எனக்கு. வேற ஏதாவது சாங் கேளுங்களேன். தேங்க்யூ ஸோ மச் சிவா. வேற எதனா சாங் இருந்தா நீங்க கவிதா அக்கா கிட்ட கேளுங்க, அக்கா கண்டிப்பா பாடுவாங்க உங்களுக்காக. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சங்கர் அண்ணா வந்து அஜித் சாரோட ஒரு ஸ்டேஜ்ல ஒரு போட்டோ போட்டிருப்பாரு. அஜித் சார் வந்து அது வந்து என்னோட என்ட்ரிக்கு முன்னாடி நேர்ந்தது. பட் ஆனா அத பத்தி உங்ககிட்ட சொல்லிருப்பார்ல? இல்ல அந்த மாதிரி நான் வந்து சங்கர் அண்ணா இன்னைக்கு லைவ்ல வந்திருந்தாருன்னா கண்டிப்பா அந்த நான் क्वेश्चन கேட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு பர்சனலா அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால வரும்போது அவர்கிட்ட கேட்கிறதுக்கு வெச்சுக்கோங்க இந்த ஆமா கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து சாதக பறவைகள் வந்து சென்னையின் நம்பர் 1 ஆர்கெஸ்ட்ரா. அது அப்படி வர்றதுக்கு அந்த வளர்ச்சிக்கு வந்து எந்த மாதிரி விஷயம்லாம் கடைபிடிச்சால் நம்ம வந்து அந்த ஒரு செக்மெண்ட்ல வந்து நிக்க முடியும்? அதாவது சாதக பறவைகள் போல நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க நிறைய பேர். இப்ப நம்ம சொல்றோம் ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து நம்ம சொல்றோம் சென்னை நம்பர் 1 ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ அப்கமிங் ஆர்கெஸ்ட்ராஸ்க்கு வந்து என்னெல்லாம் ஹிண்ட்ஸ் கொடுக்குறீங்களா உங்க சைட்ல இருந்து? ஹிண்ட்ஸ்ன்றது வந்து என்னன்னா குவாலிட்டி. அது வந்து நீங்க இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு நான் மறுபடியும் நான் சொல்றேன், நம்ம டீம்ன்றதுனால நான் பெருமைப்படுத்தி சொல்லிக்கிறதால அதுக்காக சொல்லல. குவாலிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் பெருமையாவே சொல்லிக்கும். சாதக பறவைகள் வந்து பெஸ்ட் அப்படின்றது வந்து பெருமையாவே சொல்லிக்கும் கண்டிப்பா. ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த டால்பி சவுண்ட வந்து அது என்ன சொல்றது ஸ்டேஜ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது, எல்இடி லைட்ஸோட இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது, இதெல்லாம் வந்து ஸ்டேஜ்ல புதுசா சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணது வந்து சாதக பறவைகள் தான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் என்னோட என்ட்ரிக்கு முன்னாடியே பண்ணிருக்காங்க. என்னோட பங்குன்னு தெரிஞ்சு அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க எப்ப 99 சொன்னீங்க? எப்ப எந்த இயர்ல? 98ல தான். 98ல தான். அப்பவே வந்து அதெல்லாம் பண்ணிட்டாங்க. நான் வரும்போது நல்ல பீக்ல இருந்தாங்க. அப்போ அது வந்து அது அந்த குவாலிட்டியை வந்து இப்போ வரைக்கும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுக்குள்ள. ஏன்னா மற்ற விஷயங்களுக்காக குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இவ்வளவு சரி வர்ணேனாக்கு தான் முக்கிய பங்கு. காம்ப்ரமைஸ் வந்து பண்ணவே மாட்டாங்க குவாலிட்டியில. இது இருக்கணும்னா இது இருந்தாதான் இது வந்து என்ன சொல்றது ரீச் ஆகும் மக்கள் கிட்ட அப்படின்றதுல வந்து ரொம்ப இதுவா இருப்பாரு, உறுதியா இருப்பாரு. சோ அதுல வந்து அதனாலதான் இந்த ஸ்டேஜுக்கு அவங்க வந்திருக்காங்க. எனக்கு என்னோட இது வந்து குவாலிட்டி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா கேப்பே இல்லாம பண்றது. அடுத்து சாங் அன்வான்டடா பேச மாட்டாங்க ஸ்டேஜ்ல வந்து அனௌன்ஸ் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டில் எண்ட் வரைக்கும் அடுத்தடுத்து சாங்ஸ் போயிட்டே இருக்கும். சோ நாங்க ப்ரிப்பேர்டா இருப்போம். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாங் போயிட்டு இருக்கும் போதே அந்த செகண்ட் பிஜிஎம் வரும்போதே அடுத்த சாங் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டாங்க நாங்க ரெடியா இருக்கணும்.
அந்த லாஸ்ட் சரணம் வரும்போது நாங்க ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அடுத்து என்ன சாங் பாடுறாங்களோ அவங்க ஸ்டேஜுக்கு வந்து இல்ல அது நானும் சில டைம்லாம் அப்படிதான் மாட்டிக்குவேன் நானு. அப்ப வரும்போதெல்லாம் சொல்லி முடியுதா, நான் அப்பதான் பொறுமையா அந்த மைக் எடுக்குள்ள பிஜிஎம் ஸ்டார்ட் ஆயிடும். புரியவே புரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் புரியல, நிறைய பேர் மாட்டுவாங்க. இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்க புரியல, இங்க வந்து இப்படிதான்றது நமக்கு புரியாது இல்லையா. திடீர்னு ஒரு இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது பாக்குறேன் நானு. பேசல ஒண்ணும் இல்ல, உடனே பிஜிஎம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன இமிடியேட்டா அது வந்து போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு அப்புறம் தான் எனக்கு அது ஓகே புரிஞ்சுக்கிட்டேன். ஓ இங்க இப்படிதான் அந்த சாங் முடியும் போதே நம்ம போய் அங்க நின்னுடணும் அப்படின்னு யோசிச்சு அப்பதான் அது டிசைட் நான் பண்ணேன். அது வந்து ஒரு பெரிய குவாலிட்டி. அது வந்து நான் வேற எங்கேயும் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கரெக்ட் கரெக்ட். இந்த மாதிரி நெக்ஸ்ட் போயிட்டே இருப்பாங்க. சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க ஒரு நமக்கே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அடுத்த ரெக்வெஸ்ட் சிவா அவரோட மேகமே கேட்டார்ல, சோ அவருடைய அடுத்த பாடல் என்னன்னா காற்றில் எந்தன் கீதம். அவங்க இப்பதான் பாடிட்டேனே. காற்றில் பாட்டீங்களாக்கா? ஆமா ஃபர்ஸ்ட் சாங் அதான் நான் ஓகே, நிறைய பாட்டு தான் ஃபர்ஸ்ட் சாங். ஓகே ஓகே அதுக்குள்ள மறந்துட்டேன். ஓகேக்கா ஓகேக்கா. சோ ரொம்ப 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 நைஸ் செஷன்க்கா இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அக்கா ஒரு மலையாள சாங் பாடுங்க. மலையாள சாங் தும்பிவா. என்னக்கா? தும்பிவா. எஸ்கா, ஷூர் ஷூர் ஷூர். அக்கா நீங்க குவாரண்டைன் டைம்ல எப்படிக்கா டைம் பாஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி சரியா இருக்கும். சோ அக்கா இந்த பாட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதுக்கா, இப்போ சங்கரனாவோட அடுத்த அந்த மியூசிக் டைரக்டரோட பரிமாணம் இன்னும் எந்த அளவுல இருக்குக்கா? இப்போ ஆக்சுவலா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்னு மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு, கரெக்டாக்கா? ஷார்ட் ஃபிலிமா இல்ல சாங்? ஷார்ட் ஃபிலிம் இல்ல, அது ஃபிலிமே. சாரி ஃபிலிம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஒரு மூவி. அது வந்து ரிலீஸ்க்கு ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. சிவா வந்து இப்பதான் வந்தாரா, அதனால அந்த சாங் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னாரு, வேற ஒண்ணும் இல்லக்கா. சாரி கண்ணு. ஓகே ஓகே. அந்த காட்டில் எந்தன் கீதம் அது வந்து சிவாக்காக நான் மறுபடியும் பாடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது சொல்லுங்கக்கா, இது சொல்லுங்க. அது வந்து படம் மூவி, மூவி குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் சொல்லிட்டு அதுல வந்து மியூசிக் பண்ணிருக்காங்க. சோ அதுல வந்து ஒரு சாங் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் சாங் மறந்துட்டேன். சோ இதுல வந்து நம்ம சாதக பறவைகள்ல பாடுற சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்காக்கா? இந்த படத்துல இல்ல. இல்ல. ஓகே, கண்டிப்பா இந்த படத்துல கவிதாக்காக இருக்கா? கண்டிப்பா. நான் ஆக்சுவலி ஒரு பாட்டு பாடி இருக்கேன். ஏய் சூப்பர் சூப்பர். அப்ப நீங்க பாத்தீங்களா, இப்ப நீங்களே இல்லன்ட்டீங்க, நீங்களும் அங்கதானே இருக்கீங்க. கண்டிப்பா சங்கரனை வந்து அதெல்லாம் மறக்கவே மாட்டாரு. என்னைக்குமே வந்து நம்ம சிங்கர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாரு. கண்டிப்பா அந்த பாட்டு எப்பக்கா நாங்க கேட்கலாம்? அது நீங்க மியூசிக் டைரக்டர் கிட்டயும் அந்த படத்தோட டைரக்டர் கண்டிப்பா அவங்க கிட்ட நான் சங்கரன் அடுத்த லைவ் அவர் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா அவர்கிட்ட நிறைய क्वेश्चंस அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து கவிதாக்காவை எனக்கு இவ்வளவுதான் தெரியும், அதனால எனக்கு என்னோட என்ன சொல்றது क्वेश्चंसலாம் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சில क्वेश्चंस. சோ அக்கா பிரேம் அண்ணாக்காக கண்ணாலனே பாட்டும், அடுத்ததா வந்து நீங்க ஒன்ஸ் அகைன் பாடுறேன்னு சொன்ன பாட்டும் காட்டில் எந்தன் கீதம். இப்போ கண்ணாலனே. அக்கா ஆக்சுவலி உங்களோட நேட்டிவ் சென்னை தானாக்கா இல்ல? சென்னை. ஆமாக்கா. பட் ஆனா நீங்க யாரோ கேட்டாங்களா? அந்த பாட்டு வந்து கேட்டிட்டு இருக்கீங்க? நான் இல்லக்கா, அதோ சரிதா வந்து அங்க ஆப்போசிட்ல நின்னு இருக்காங்க. ஓகே. சோ அதனால ஓகே. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டீங்க? அக்கா நீங்க இல்ல சொந்த ஊர் சென்னைன்னு சொன்னீங்க, பட் ஆனா நேட்டிவ் உங்களுக்கு? நான் மலையாளி. அததான் வந்து சரிதா இருந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் மலையாள பாட்டு கேட்டு போனா கொஞ்ச நேரத்துல வந்துருவா திருப்பி. சோ இப்போ நீங்க கண்டினியூ பண்ணுங்க கண்ணாலனே. கண்ணாளனே எனது
என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை? ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ. உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ. வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வலி தீர வழி இல்லவோ. கண்ணாளரே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை? ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ. உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ. வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வலி தீர வழி இல்லவோ. தேங்க்யூ ஸோ மச். உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தறி கெட்டு தழும்புது நெஞ்சம். எந்த நூலாடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பிறை முகம் பார்த்ததில் கொஞ்சம் ரத்தம் கொதி கொதிக்கும். பூலை கொதித்திடும் நீர்க்குமிழ் போல சித்தம் துடி துடிக்கும். புயல் எதிர்த்திடும் ஓரிலை போல பனித்துளிதான் என்ன செய்யுமோ. மூங்கில் காட்டில் தீ விழும் பொழுது மூங்கில் காடென்று ஆயினல் மாது. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை? ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ. உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடம் மாறும் ஏனோ. வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வலி தீர வழி என்னவோ. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. ஸோ அடுத்ததா விருப்ப பாடல் வந்து சரியோட விருப்ப பாடல் தான், தும்பிவா. ஓகே. நட்ராஜும் லைவ்ல இருக்காருக்கா. நட்ராஜ் நம்ம ஆமா, நம்ம என்னக்கா சொல்லுவோம்? ஹாய் நட்ராஜ். என்ன சொல்லணும்? நம்ம இவரு தெரியல. நம்ம சங்கரண்ணா சொல்லுவாரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே பெரியப்பா. நட்ராஜ் அவர்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஆனந்த ராகம் கேட்டார் அவங்க கிட்ட. கண்டிப்பா கண்டிப்பா பாடுறேன் நட்ராஜ். இப்போ ஃபர்ஸ்ட் சரிதாக்கா. ஆமா ஆமா, இதுலயே பேசுங்க, கம்மி பண்ணிட்டேன். തുമ്പേവാ തുമ്പക്കുടത്തിൻ തുഞ്ചത്തായൊഞ്ഞാലിടാം. തുമ്പേവാ തുമ്പക്കുടത്തിൻ തുഞ്ചത്തായൊഞ്ഞാലിടാം. ആകാശ പൊന്നാളിൻ നിലകളിൽ ആയത്തിൽ തൊട്ടേ വരാം. ആകാശ പൊന്നാളിൻ നിലകളിൽ ആയത്തിൽ തൊട്ടേ വരാം. തുമ്പേവാ തുമ്പക്കുടത്തിൻ തുഞ്ചത്തായൊഞ്ഞാലിടാം. തുമ്പീവാ തുമ്പക്കുടത്തിൻ തുഞ്ചത്തായൊഞ്ഞാലിടാം. லிரிக்ஸ் மறந்துட்டேன். பரவாயில்லக்கா பரவாயில்லக்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சாரி. அதுதான்க்கா இன்ஸ்டன்ட். கவிதாக்கா வந்து எந்த பாட்டு சொன்னாலும் அங்க அங்க அந்த சாங்கை வந்து அட்டம் பண்றதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும்க்கா. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நம்ம இருக்கோம். ஆமா கண்டிப்பாக்கா, நம்ம கேட்கறத வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நம்ம. அதனால கண்டிப்பா அதுக்கு நன்றிக்கா. அடுத்ததா வந்து நட்ராஜ் அவர் கேட்ட பாட்டு.
ஆனந்தரா. ஆனந்தராகம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். ஆனந்தராகம் கேட்கும் காலம், ஆனந்தராகம் கேட்கும் காலம், ஈவானிலே ஒளிதான் தோன்றதே, ஆயிரம் ஆசைகள் உள் நெஞ்சம் பாடாதோ, ஆனந்தராகம் கேட்கும் காலம். துள்ளி வரும் உள்ளங்களில் தூது வந்த தென்றல் சொல்ல, தோன்றும் எங்கும் இன்பத்தின் ஆனந்த தாளங்களே, வெள்ளிமலை கோலங்களை அள்ளிக்கொண்ட மேகங்களை காணும் நெஞ்சில் பொங்கட்டும் சொந்தத்தின் பாவங்களே, கள்ளமின்றி உள்ளங்கள் துள்ளி எழ, கட்டி கொண்ட எண்ணங்கள் மெல்ல விழ, ராகங்கள் பாட தாளங்கள் போட, வானெங்கும் போகாதோ, ஆனந்தராகம் கேட்கும் காலம். லா 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 லா. தேங்க்யூ தேங்க்யூ. கேக்குதா? கை தட்டுற சவுண்ட் கேக்குதாக்கா? நான் வந்து மியூட் பண்ணிருக்கேன்க்கா, ஏன்னா உங்களோட வாய்ஸ் திருப்பி உங்களுக்கு கேட்க கூடாது, அதுக்காக தான். ஓகே, நான் அந்த ஹெட்போன்ஸ் எடுத்துட்டு பாடுறேன், எனக்கு அதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாடுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அப்புறம் வந்து தேங்க்ஸ் நட்ராஜ் அந்த சாங் கேட்டதுக்கு. தேங்க்யூ நட்ராஜ், எங்க சார்பாகவும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எப்படிக்கா இப்போ 2 மாசம் வந்து வீட்லயே இருந்துட்டோம், எப்படி வந்து உங்களோட டைம் வந்து நீங்க கடந்தீங்க இந்த ஒரு 2 மாசம்? இப்போ நார்மலா இருக்கு, எல்லாம் வெளியில போறோம் வரோம், அந்த ஒரு ஏப்ரல் மே இந்த 2 மாசம் உங்களுக்கு, அதாவது நம்மள மாதிரி இசைக்கலைஞர்களுக்கு வந்து வெளியில போனாதான் நம்மளுக்கு சுதந்திரமே, அந்த பாட்டு பாடுறதும் ஸ்டேஜ்ல போய் மக்களை பார்க்கறதும். எப்படி அந்த ஒரு 2 months நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க? அந்த 2 months என்னன்னா, நமக்கு யூஸ்வலா வந்து ப்ரோக்ராம்ஸ் அது இதுன்னு அந்த ஈவினிங் வந்து ஃபேமிலியோட அப்படிங்கறது வந்து மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. ஏன்னா காலையில வந்து குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல், இப்ப என் பொண்ணு காலேஜ் பண்றா, சோ காலேஜ் போயிட்டு அவளும் ஈவினிங் 6 o'clock தான் வருவா. சோ அவ வரும்போது நான் கண்டிப்பா வீட்ல இருப்பேன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும்போது. சோ அது ரொம்ப நிறைய மிஸ் பண்ணோம். சோ இப்போ அதெல்லாம் வந்து நம்ம இந்த குவாரண்டைன் டைம்ல கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். ஃப்ராங்கா உண்மையா சொல்லணும்னா நல்லா என்ஜாய் பண்ணோம், விதவிதமா சமைச்சு சாப்பிட்டோம், அதெல்லாம் கொஞ்சம் நடந்தது வீட்ல. சோ அந்த மாதிரி ஒரு செஷன் வந்து நமக்கு ஹாப்பியா ஒரு பக்கம் இருந்தது. பட் ஒரு பக்கம் வந்து ப்ரோக்ராம்ஸ் இல்ல, இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறது ஒரு ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா மறுபடியும் இது எப்ப ஸ்டார்ட் ஆகும்ன்றது தெரியல. அது முக்கியமா நம்ம ஃபீல்ட். ஆமா, திருப்பியும் எப்போ பூம் ஆகும்னு தெரியவே தெரியல. இப்போ வரைக்கும் அது क्वेश्चन மார்க் தான். ஆமா, கல்யாணத்துல வந்து கல்யாண வீட்டுக்காரங்களே 20-30 மெம்பர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. நமக்கு ஆர்கெஸ்ட்ராவே அந்த அதுக்கு எதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. ஆனா அப்படி இருந்தோம்க்கா, அப்படி இருந்தோம், ஒரு கல்யாணம் பண்றது இருக்கு இல்ல அப்படி இருந்தோம் நாம. டே ஆக்சுவலா நான் ஃப்ரைடே நினைக்கிறேன், ஃப்ரைடே ஒரு வீடியோ பார்த்தேன், லைவ் வீடியோ பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கச்சேரி நடந்தது, அதை வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு ஒரு கீபோர்ட் பிளேயர், தம்பி ராகவேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காப்புல, கீபோர்ட் பிளேயர். அவர் வந்து ஃபேஸ்புக் லைவ் போட்டாரு, கச்சேரி வந்திருக்கேன் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா ஆயிருச்சு. எப்படி இருந்ததுன்னா, 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு சேரு, அது மொத்தமாவே ஒரு 50 சேர் தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ரா, இன்ஸ்ட்ருமெண்டல் வீணை கச்சேரி தான் போட்டுருக்கோம். மாஸ்க் போட்டு வாசிட்டு இருக்காங்க. மாஸ்க் போட்டு எப்படி பாடுறது தெரியலையே. நமக்கு வந்து அந்த ஒரு மீட்டர் தள்ளி ஒரு பர்சன் ஒரு பிளேயர்ஸ் உட்கார வைக்கணும்னா அந்த மண்டபம் ஃபுல்லா நம்ம மட்டும் தான் இருக்கும். ஆமா, சோ எப்படின்னு தெரியல. ஆஸ் அ சிங்கரா கவிதா அக்காவுக்கு பிடிச்ச ஃபீமேல் சிங்கர் யாருக்கா? நீங்க இவ்வளவு பாட்டு எல்லார் பாட்டும் பாடுறீங்க,
எனக்கு இவங்க சாங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளேபேக் சிங்கர் யாரோட பாட்டு நீங்க ரொம்ப விரும்பி பாடுங்க? நமக்கு வந்து இப்போ அப்படியே நம்ம பிரிக்கவே முடியாது. நமக்கு வந்து இல்ல எந்த நேரமும் ஹம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஹம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமா, இல்ல வில்லங்கமா மாட்டி விடுறேன்னா ஹம் பண்றது அப்படின்னா நான் வந்து இல்ல மாட்டி விடுறதுக்கு இதுல எதுவுமே இல்ல. ஹம் பண்றது அப்படின்னா சிங்கர்ஸோட சாங்கா அந்த மாதிரி இல்லாம நான் நிறைய ராஜா சார் சாங்ஸ் தான் கேட்பேன். எனக்கு வந்து நான் குக் பண்ணிட்டு இருக்கும் போது கூட என் போன்ல ஒரு பெரிய பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட் ஓடிட்டே இருக்கும். நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்லுவேன், என்னோட குக்கிங் வந்து நல்லா இருக்குன்னா அது வந்து ராஜா சார் அப்படின்னு சொல்றேன். அத கேட்டுட்டு நம்ம அந்த ஒரு பிளசன்ட் மூட்ல அப்படி குக் பண்ணும்போது அந்த குக் சமையல் கூட நல்லா அப்ப ஜாலியான ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா உப்பு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்காது. அப்ப சமைக்கிறதுல கரெக்டா தெளிவா இருக்கீங்க. இல்லன்னா அவ்வளவுதான். ஆமா, இப்ப குவாரண்டைன்ல நம்ம வெளியிலயும் வாங்கி சாப்பிட முடியாது. தோ இன்னொரு ட்ரம்மரும் கமெண்ட் பண்ணிருக்காரு, எமில் சொல்லிட்டு ட்ரம்மர், நேத்து கூட ப்ரோக்ராம் போனாங்களாம். சோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குக்கா. சோ ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இப்போ. ஆமா, பாசிட்டிவா இருக்கு ஆக்சுவலி. ஆமா, கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. கொரோனா பாசிட்டிவ் இருந்தாலும் இது ஒரு பாசிட்டிவ் தான் நம்மளுக்கு. ரொம்ப 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 ஹாப்பிக்கா. இன்னைக்கு ஒரு லைவ் செஷன் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்ககிட்ட நிறைய क्वेश्चंस கேட்டோம். ஆடியன்ஸோட ரொம்ப 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 சந்தோஷம். ஆனா அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கிரெடிட் கோஸ் டு எங்களுக்கு தான். ஏன்னா இது வரைக்கும் நீங்க லைவே பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, எங்களுக்காக வந்தீங்க. அதுல நாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இது பெரிய ஒரு அச்சீவ்மென்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. நீங்க என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்ல ஜாஸ்தி பேசாம இருக்கிறவங்க எல்லாம் நாங்க இன்னைக்கு நிறைய பேச வச்சிருக்கோம். அது ஒரு விஷயம். கரெக்ட் தானக்கா? ஆமா, சரிதாக்கு தெரியும் நான் பேசவே மாட்டேன் ரொம்ப. ஏன்னா ஆக்சுவலா நானும் யார்கிட்டயும் பேச மாட்டேன். இங்க இந்த லைவ் பாத்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ப்ரோகிராம்ஸ்ல பேச மாட்டேன் ரொம்ப தெரியும். அக்கா இவ்ளோ பேசுறீங்களா அப்படின்னு இனிமே எனக்கு போன் வரும். இப்ப பேசுங்க. இது எங்களுக்கு ஒரு ஹாப்பி மொமெண்ட்க்கா. அதாவது உங்ககிட்ட சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சங்கரண்ணனை பத்தி, சாதக பறவைகள் பத்தி, அதுக்கப்புறம் அப்கமிங் சிங்கர்ஸ்க்கு உங்களை பத்தி நீங்க நிறைய சொன்னீங்க. நிறைய ஹிண்ட் கொடுத்தீங்க. சிங்கர்ஸ்க்கு டெவலப் ஆகிற சிங்கர்ஸ்க்குலாம் என்ன ஹிண்ட் கொடுக்குறீங்கக்கா? அதாவது தன்னோட குரல் வளத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுங்க. என்ன ஹிண்ட் கொடுப்பீங்க? குரல் வளத்தை மெயின்டைன் பண்ணது அவங்கவுங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் இது இருக்கும். இப்ப சில பேர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் ஒண்ணும் பண்ணாது. சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட்டதே இல்லக்கா, விட்டுட்டேங்க. கம்பல் பண்ணுவா. எனக்கு பயம், வேற ஒண்ணும் இல்லக்கா. பயம். திடீர்னு சாப்பிடுவோம், திடீர்னு த்ரோட் அஃபெக்ட் ஆனா பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்ன்றதுனால. பட் என்னைக்கா ஒரு நாள் ஆசைப்பட்டு கொடுக்கும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, ஐஸ்கிரீமை தண்ணி ஆக்கி கொடு, சாப்பிட்டுறேன் அப்படி சொல்லுவேன். அதுக்கு எதுக்கு ஐஸ்கிரீம்? அது எப்படி தண்ணியா? அது தண்ணியே குடிச்சது. அதனால அது ஒரு பயத்தினாலதான்க்கா, வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்க்கும் டிஃபர் ஆகும்ல. அது வேற ஒருத்தங்களுக்கு நட்ராஜ் இருங்கா. சாரிக்கா கண்டினியூ பண்ணுங்க. பெரியப்பா இவ்வளவு ரீச் ஆயிடுச்சு. அதுதான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்லக்கா. அது வந்து சோ அது வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, சுடு தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்கவங்களோட விருப்பம். அவங்கவங்களுக்கு எப்படி த்ரோட் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்க எப்படி? என்னோட இது என்னன்னா, நான் ஐஸ்கிரீம்லாம் ஒரு பீரியட்ல சாப்பிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு பிடிக்கிறது இல்ல. எனக்கு சாப்பிட்டா தொண்டை ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி இல்ல. எனக்கு இப்ப ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் பிடிக்கிறது இல்ல, அதனால நான் சாப்பிடுறது இல்ல. ஓகே. அதனால ஆனா எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துரும். அதாவது வாய்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு எதனா பிராக்டிஸ் இருக்கா? ஆமா, ஏதாவது ஒரு பிராக்டிஸ் இருக்காக்கா? அதாவது ஒரு சிங்கருக்கு டிப்ஸ் பண்ணி தான ஆகணும். அது இல்ல, சாங் பிராக்டிஸ். எல்லாருமே வந்து ஒரு இப்ப பாட வராங்க அப்படின்னா எல்லாருமே பேசிக்காவது கத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ரொம்ப பெருசா கிளாசிக்கல் கத்துக்கல அப்படின்னா கூட பேசிக்காவது கத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த கத்துக்கிட்டதையாவது அட்லீஸ்ட் பிராக்டிஸ் பண்ணா வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் இருக்கும், நல்லபடியா மெயின்டைன் பண்ணலாம். பாடுறோமோ பாடலையோ, அது கேக்குறாங்களோ கேட்கலையோ,
நம்மளோட ஆக்சுவலி 4 பேர் கேட்கணும் 4 பேர் கை தட்டணும்ன்றதுக்காக நம்ம பாட வரல, நம்ம திருப்திக்காக தான் பாடுறோம். நமக்கு பாட வரும், நம்மளோட ஆசைக்காக நம்ம பாடுறோம். சோ அதை நம்ம நல்லா வச்சுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அவ்வளவுதான். நான் அதுதான் சாதகம் பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். இல்ல சாதகம் கிடையாதுக்கா. இப்போ சாதகம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி கர்நாடிக் இல்லாம சின்னதா இந்த பிராக்டிஸ் நான் இப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி எதனா ஒரு சின்ன ஹிண்ட் தான் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு என்னன்னா சாங்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், கேட்கறதே ஒரு பிராக்டிஸ் தான். என்ன அதுதான் சொல்லுவேன், கேட்கறதே ஒரு பிராக்டிஸ் தான். நல்ல சாங்ஸ கேட்கறதே ஒரு பிராக்டிஸ். அது பாடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாட ஒரு ஷோக்குமே முன்னாடி கொஞ்சம் பாட்டெல்லாம் நம்ம என்ன ஒரு ஜெனரல் லிஸ்ட் இருக்கும் நமக்கு ப்ரோக்ராம்ஸ் போறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் கண்டிப்பா போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு கேட்டுட்டு வந்துட்டா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சாங் வந்து நம்ம எடுக்கும் போது நல்லா பாடி இருக்கும், அது நாளடைவுல என்ன ஆகும், நம்ம பாடி 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 நம்ம ஸ்டைல் கொண்டு அந்த சாங் ஒரிஜினலோட இது போயிட்டு நம்ம ஸ்டைலுக்கு வந்து அது நமக்கே தெரியாது. சோ அதனால அப்பப்போ ஒரிஜினலை கொஞ்சம் கேட்டு கேட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல பாடுறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகேக்கா, ரொம்ப ஹாப்பிக்கா. இன்னைக்கு இந்த செஷன் வந்து நீங்க எங்களுக்காக டைம் ஒதுக்கி உங்களோட நேரங்களில் ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபா உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுல சிங்கரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. ஏன்னா நிறைய டிப்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். நானும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு லைவ் இது வரைக்கும் வந்தது இல்ல, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டு பாடுறது இதெல்லாம் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷங்க, ஒரு ஆனந்தம். ஆனா இது ஒரு புதுமையானது இல்லக்கா உங்களுக்கு இத்தனை வருஷத்துல நீங்க இந்த. ஆமா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நம்ம ஸ்டேஜ்ல பாடும்போது கேக்குறாங்க, பாடுறோம், லைவ் ஆடியன்ஸ் முன்னாடி பாடுறோம், அது வேற விஷயம். இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் பார்த்து இந்த பாட்டு பாடுங்க அப்படின்லாம் சொல்றது வந்து எனக்கு உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ். ஆமா பாருங்கக்கா, இப்ப வந்து கவிதா சங்கரம் அவர்கள் இன்னும் நிறைய செலிபிரிட்டிக்கு மேல வந்துருவாங்க. தேங்க்யூ. எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். எங்களுக்கு அதாவது நாங்க பார்த்துட்டு இருக்க ஒரு அக்கா எங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கி சில விஷயங்கள்லாம் சொல்லி சில கருத்துக்கள் பிளஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பிக்கா. ஸோ லைவ் செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சாங் பாடிட்டு நீங்க லைவ் செஷனை நான் க்ளோஸ் பண்றேங்க. அதே மாதிரி இல்ல சப்போஸ் நாங்க ஏதாவது தவறுதலா ஏதாவது பேசியிருந்தாலோ இல்ல கேட்டிருந்தாலோ எதுவா இருந்தாலும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தா நான் இவ்வளவு தூரம் ஜாலியா பேசி இருக்க முடியாது. ஆக்சுவலி உங்க 2 பேர்கிட்ட எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்தது. ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப நன்றி. ஏன்னா அதனால தான் क्वेश्चन பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணல. Thank you so much. क्वेश्चन பேப்பர் அதனால தான் ப்ரிப்பேர் பண்ணல. இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்படியே வந்துரும். ஆக்சுவலா வந்து இல்ல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். இப்போ நம்ம ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கிற ஒருத்தர் இன்டர்வியூ பண்றோம் அப்படின்னா அவர்கிட்ட அவங்க படம் எப்படி ஒர்க் பண்ணாங்க, இந்த டைரக்டர் எப்படி, இந்த மியூசிக் டைரக்டர் எப்படிங்க. ஸோ நம்ம கூடயே டிராவல் பண்ற ஒருத்தவங்க, எங்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்ச ஒருத்தவங்க, அவங்களுக்கு அவங்க கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும் நம்மளுக்கு மனசுக்குள்ளேயே இருக்கும். இதெல்லாம் கேட்கலாம் அக்கா கிட்ட, இதெல்லாம் கரெக்டா இருக்கும், இதெல்லாம் ஓரளவுக்கு அவங்களால ஆன்சர் பண்ண முடிய கொஸ்டின்ஸா இருக்கும் அப்படின்னும் போது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து அப்படியே மனசால அப்படியே கேட்டுக்கிட்டு நாங்க 2 பேரும் அப்படியே கேட்டு உங்ககிட்ட நீங்க ஆன்சர் வாங்கிட்டோம். நீங்க கேட்டதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா எங்களுக்கும் தேவையான விஷயம் வந்து சில விஷயம் நாங்க தெரியாத விஷயமும் நாங்க கத்துக்கிட்டோம். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சங்கர் சாரோட அப்பா வந்து ஒன்ஸ் அகைன் அந்த பேர் கொஞ்சம் சொல்லுங்கக்கா. உளுந்தூர்பேட்டை சண்முகம். உளுந்தூர்பேட்டை சண்முகம். அப்ப குன்னக்குடி வைத்தியநாதன் அவருக்கும் எதனா சம்பந்தம் இருக்காக்கா? இல்ல, குன்னக்குடி வைத்தியநாதன் சார் இல்ல, சீர்காழி கோவிந்தராஜன் அவரு வந்து இவரோட பெரியப்பா. ஓ ஓகே. இந்த ஹிஸ்டரி வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஒரு தருணத்துல நாங்க எடுத்து கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன். அதனாலதான் நான் வந்து எனக்கு அதாவது சில விஷயம் கேள்விப்படுவேன். இப்போ சரி சொல்லுவா, சொல்லும் போது நான் கேட்பேன், பட் ஆனா மறந்துடும். இப்போ ஞாபகம் வச்சுப்பேன். ஓகே ஓகே இவங்கெல்லாம் வந்து அவங்களோட மூதாதையர்கள், அதாவது அடுத்தடுத்த சந்ததிங்களை வரும்போது ஜென்ரேஷன் இதுதான்க்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். இந்த மைண்ட் வரவே மாட்டேங்குது. ஜென்ரேஷன்ற ஒரு வேர்டு வர்றதுக்கு, ஜென்ரேஷன்ற ஒரு வேர்டு நான் வர வைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. 1 hour ஆயிடுச்சுக்கா. ரொம்ப 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 தேங்க்யூக்கா.
எஸ்கா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் நான் பாடிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்க கேட்டதெல்லாம். ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த கமெண்ட்ஸ் போட்ட எல்லா வியூவர்ஸ் வந்து இவங்களை இந்த மியூசிக்கல் கப்பிள்ஸ் என்கரேஜ் பண்ணுங்க. வாரம் லைவ் வராங்க. சோ எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க. ஜாலியா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய கெஸ்ட் வரணும் உங்களோட ஷோக்கு. எஸ்கா, என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்கோட நீங்க இந்த லைவ் செஷனை இது பண்ணுங்கக்கா. என்னோட ஃபேவரட் சாங்கா இல்லனா ஒருத்தர் காற்றில் கேட்டாரே அது அதே பாருங்கக்கா. காற்றில் இந்த கீதம் அதுவும் என்னோட ஃபேவரட் சாங் தான். எஸ் இஸ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டும் ஒரே சாங்கா? எஸ்கா. வியூவர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, அதாவது காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், பாட்டு மாறாதுல்ல, அதுதான் இது. ஓகே, சரி, அந்த சாங்கோட நான் என்னோட லைவ் செஷனை கம்ப்ளீட் பண்றாங்க. ஆமா. எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அலை போல நினைவாக சில்லென்று வீசும் மாலை நேர காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த கைத்தட்டலுக்காக தானக்கா நம்ம இவ்வளவு தூரம் உழைக்கிறோம். ஆமா ஆமா, அது கரெக்ட். அது வாங்குறதுக்கு நம்ம ஒரு பெரிய விஷயம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்க ஆர்கெஸ்ட்ரால நான் சரியா கூட்டிட்டு வரும்போது ஒரு வார்த்தை வந்து ரோபோ சங்கர் வந்து சீஃப் கெஸ்டா வந்திருந்தார் அன்னைக்கு. ஆக்சுவலா அன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தார். எனக்கு தெரிஞ்ச அந்த மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேஷ் மஹாலா அண்ணா நகர்ல இருக்கு. இந்த 4 ஒரே பில்டிங்ல 4 அப்பதான் ஃபர்ஸ்ட் நான் சரிதாவை நான் கூட்டிட்டு வரேன். அவங்க நிறைய வாட்டி வந்துருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க உசுறு கொடுத்து ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எவனாவது மதிக்கிறீங்களாடா, கை தட்ட விட மாட்டீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நிஜமா அன்னைக்கு நான் அந்த கேட்ட வேர்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த மைண்ட்லயே இருந்துட்டு இருக்கு. சோ அந்த கைத்தட்டல் வந்து நம்மளுக்கு கிடைக்காது, சும்மா கிடைக்காது இல்லக்கா. கண்டிப்பா லைவ் செஷன் முடியும் போது சாலமன் அண்ணா வராரு. சாலமன் அண்ணா ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க, இல்ல பாத்துட்டு இருந்தீங்களா முன்னாடியே? தெரியலக்கா, நான் ஜாயின் பண்ணியிருந்தாருன்னா வந்திருப்பாரு. பட் ஆனா தேங்க்யூ சாலமன் அண்ணா ஜாயின் பண்ணதுக்கு. கவிதாக்கா வந்து நிறைய விஷயம் சாதக பறவைகள் பத்தியும் சங்கரண்ணா பத்தியும் அதுக்கப்புறம் பரண் பத்தி தன்னோட அதாவது கவிதாக்காவை பத்தி நிறைய விஷயம் சொன்னாங்க. ஆமா, குழுவை பத்தி ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா சொன்னாங்க. கண்டிப்பா வந்து டீமுக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எங்க ஆர்கெஸ்ட்ரா மெம்பர்ஸ் எல்லாருக்குமே, அப்போ வாசிச்சவங்கல இருந்து எல்லாருமே ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அது ஒரு இது நம்ம வேற ஆள் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஒரு டீமா சும்மா ஒரு பேண்ட் எப்போ வந்தோமா வாசிச்சோமா அப்படிலாம் இருக்காது. ஜாலியா ஒரு ஃபேமிலி. அதுவும் அவுட்டோர் ட்ரிப்ஸ் எல்லாம் போகும்போது அவ்வளோ ஜாலியா இருக்கும். இப்பெல்லாம் இந்த குவாரண்டைன் டைம்ல கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம் யாரையும் பார்க்காம. ஆமா, ரொம்ப கஷ்டம். நான் அதுதான் லாஸ்ட் ஒரு 13வது லைவ் இது எங்களோடது. ஸோ 13 லைவ்லயும் நாங்க அதிகமா மக்களுக்கு மியூசிஷியன்ஸ்க்கு அதிகமா கருத்து சொல்றதே இதுதான். இந்த மாதிரி ஒரு தருணம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க, நிறைய விஷயம் கத்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு பீரியடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீரியட் திருப்பி வரக்கூடாது. என்னக்கா சொல்றீங்க? இந்த மாதிரி நோய் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு இல்லாத வரக்கூடாது. ஆமா, சோ இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நம்மளுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட நான். நல்ல பாட்டும் கேளுங்க எல்லாரும். ஆமா, வைரஸ் எல்லாம் ஓடி போயிடும்.
ஆமா ஆமா கண்டிப்பாக்கா. ரொம்ப 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 ஹாப்பிக்கா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ என்னோட சோழமனா. பாய், நான் கிளம்புறேன். தேங்க்யூ. பெருசா பாய். சொல்ற மாதிரியே சொல்றீங்களா? ஆமா, என்ன சீனியர்ல, ரொம்ப சீனியர்ல அவரு. ஆமா ஆமா. சரியோட சரி உங்களோட ஆர்கெஸ்ட்ரால இருக்கும் போதுல இருந்து சாலமன் அண்ணா தான் இல்ல அவர்தான் எனக்கு கால் மென்டர் பண்ணி மென்டர். ஆமா 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 ஆமா. ரொம்ப ஹாப்பிக்கா. சரி, இன்னைக்கு ரொம்ப உங்களோட தேங்க்ஸ். பேசினதுல தேங்க்யூ ஸோ மச். Thank you நாங்க so தான் much. தேங்க்யூ சொல்லணும். அதே மாதிரி அண்ணனுக்கும் ரொம்ப சாய் நன்றி பிரீத்தி சொல்லுங்க. அம்மா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பாக்கா கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ சொல்றேன். மச்க்கா. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா நான் சொல்றேன். எங்களோட Okay. Thank you, Sajid. நன்றிகளையும் Thank you. சங்கர் அண்ணா கிட்ட சரி. சொல்லிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய். கண்டிப்பா Bye-க்கா. கண்டிப்பா. Bye-bye. தேங்க்யூ. பாய் பாய். சூப்பர். So சூப்பராக முடித்தோம்.